ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம குழந்தைங்க பீட்ரூட்டை விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி பீட்ரூட் சப்பாத்தி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த பீட்ரூட் சப்பாத்தி செய்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம ஒரு பேசினில் மாற்றிக்குவோம். இந்த பேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மில்லட்ஸ் மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை நம்ம இட்லி மாவு இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிவிட்டும் நல்லா பிங்க் கலரில் தோசை சுட்டு கொடுத்தாலும் குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வெரைட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கோதுமை மாவு 3 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்க்கு 3 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குவோம். அடுத்ததாக நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணணும். அதுக்கு இந்த பீட்ரூட்டுடைய வாட்டரே இருக்குது, அதையே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம வாட்டர் தேவையான அளவு பார்த்து தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப மாவு போட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுத்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த பீட்ரூட் ஆட் பண்ணதுனால நம்மளுடைய சப்பாத்தி இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது. பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி மாவு. இப்போது நம்ம சப்பாத்தி மாவை திரட்டிடலாம். நம்ம சப்பாத்தி மாவு திரட்டும் பொழுது கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணி திரட்டணும். ஏன்னா அது கொஞ்சம் வெட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஒட்டி வரும். அதனால் நம்ம மாவு போட்டுட்டு திரட்டணும். அப்படின்னா நமக்கு கல்லில் ஒட்டாக சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா ஈஸியாக திரட்ட வர்றதுனால கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தோசை பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குவோம். நம்ம திரட்டி ரெடியாக வச்சுருக்கிற இந்த சப்பாத்தியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது பாயில் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் கீ கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் நம்ம டோஸ்ட் பண்ணும்போது அப்ளை பண்ணாமல் சப்பாத்தி நல்லா சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கீ அப்ளை பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த பீட்ரூட் சப்பாத்திக்கு நல்ல ஸ்பைசியான சிக்கன் கிரேவி இல்லை மஷ்ரூம் கிரேவி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சில பேர்த்துக்கு கிரேவி பிடிக்கலை அப்படின்னா நல்ல ஒரு டொமேட்டோ சட்னி பண்ணனாலும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி பீட்ரூட் பதிலாக நம்ம கேரட் ஆட் பண்ணியும் அரைச்சி செய்யலாம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சின்ன பேபிஸ்க்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த சப்பாத்திக்கு நம்ம இன்னும் ஸ்பைஸியாக நம்ம செய்யணும்னு நினச்சோன்னா இந்த மாவு பிசையும் போதே கூட நம்ம சில்லி பவுடர் இல்லைன்னா இந்த பீட்ரூட் அரைக்கும் பொழுது 2 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்பைஸாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயாச்சு. நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு, நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. குழந்தைங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியான சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.